பகுதியில் நம்ம ஏற்கனவே பல விதமான டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ். அது என்ன, அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். மீரா மேடம், நம்ம வந்து ருசியில வந்து நிறைய டிஷ்ஷஸ் வித்தியாசமாலாம் பண்ணியிருக்கோம். ஈவன் ஸ்டவ் வச்சும் பண்ணியிருக்கோம், ஓவன்லயும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஓவன்ல ஏதோ ஒரு டிஷ் பண்ண போறோம். அது என்னது? இது வந்து பட்டர் மில்க் பிஸ்கெட். இது வந்து கிளாசிக் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலாம். ஆக்சுவலி பிஸ்கெட்னா நம்ம ரெகுலர் பிஸ்கெட் இல்ல, இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது சாண்ட்விச்சா சாப்பிடலாம். எக் சாப்பிடுறவங்க எக் நடுவுல வச்சு சாண்ட்விச் மாதிரி சாப்பிடலாம். சும்மா பட்டர் தடவி சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டா அது பேக் பண்ணி எடுத்தாலே காலி ஆயிடும். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஓகே, நிறைய என்னென்னவோ சொல்றாங்க அவங்க அந்த பிஸ்கெட் பத்தி. சரி, ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து மைதா, பட்டர் மில்க். அது 3/4 கப் எடுத்துருங்க. 2 கப் மைதாக்கு 3/4 கப் பட்டர் மில்க். ஓகே, சால்ட், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், நல்ல கோல்டு பட்டர், உருகாம இருக்கிற பட்டர், குட்டி குட்டியா கட் பண்ணி கொஞ்சோண்டு சுகர் பிஞ்ச் ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் சக்கரை போதுமா? ஆமா, ஜஸ்ட் a pinch. ஓகே, சோ மைதா, பட்டர் மில்க், கோல்ட் பட்டர் மில்கா? நல்ல கொஞ்சம் புளிச்ச பட்டர் மில்க். அவ்வளவுதான். வேற நல்ல புளிச்ச, அது மோர்னு சொல்லலாமா? கொஞ்சம் திக்கா இருக்கணும். அவ்வளோ தண்ணியா இல்லாம லூஸா இருக்கும். ஓகே, சோ மைதா இவ்ளோ பெரிய கப்ல இது எவ்வளவு மெஷர் பண்ணி போட போறோம் நம்ம. சரி, ஓகே. மைதா, அதோட வந்து நல்ல புளிச்ச தயிர் மாதிரி கெட்டியா இல்லாம மோர் மாதிரி தண்ணியாவும் இல்லாம அவங்க அந்த கன்சிஸ்டன்சி காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அண்ட் கொஞ்சம் சர்க்கரை. இது வந்து பட்டர் இல்லையா? நல்ல ஃப்ரோசன் பட்டர். நல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ண போறோம். ஊறுக வைக்க போறது இல்ல, லூஸ் பண்ண போறது இல்ல. அப்பதான் உங்களுக்கு அந்த கிரஸ்ட் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா அப்போ? So கம்மி இன்கிரிடியன்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் எல்லாமே மெஷர் பண்ணி போட போறோம். அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் கரெக்ட்டா இருக்கும். ஓகே, அந்த மெஷர்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். 225 டிகிரிஸ்ல 10 மினிட்ஸ் பேக்கிங் மோட்ல வச்சிருக்கேன். ஓகே, 225 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 450 ஃபாரன்ஹீட். ஓகே, சோ பேக் மோட்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. சோ அது எப்பவுமே எது பேக் பண்ணாலும் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். ஓகே, சோ இது இனி another 5 minutes வைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் பீன் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அது. சோ இப்போ எல்லாம் மெஷர் பண்ணி போடலாம் நம்ம. சோ எவ்வளவு மைதா வந்து 2 கப்ஸ். ஏன்னா பிஸ்கெட்னா எப்பவுமே வந்து மைதா, நிறைய சர்க்கரை, ஆமா, அண்ட் தேவைப்பட்டா கொஞ்சம் பாலோ, ஆமா, அப்புறம் நிறைய பட்டர், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நெய், பட்டர் அந்த மாதிரி. கரெக்ட். பட் இந்த ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து இந்த மாதிரி தயிர், கொஞ்சம் மோர் மாதிரி இல்லையா, பட்டர் மில்க், நல்ல புளிச்ச பட்டர் மில்க் யூஸ் பண்ண போறோம். நீங்க அங்க அமெரிக்காலாம் போய் இந்த டைனர் சொல்லுவாங்க, 24 hours ஓபன். அது அங்கெல்லாம் போனீங்கன்னா எனி டைம் இது அவைலபிளா இருக்கும். ஆல் டைம் ஃபேவரட். இந்த நான்வெஜ் சாப்பிடுறாங்க, ஹேம் எல்லாம் வைக்கும்ல, அவங்க எல்லாம் இது நடுவுல வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பேசிக்கா அப்படியே பட்டர் தடவி சாப்பிட்டா கூட வெஜிடேரியன் நல்லா இருக்கும். குக்கிங் டைம் ரொம்ப குறைச்சல் தான். இது ஹார்ட்லி 10 to 15 minutes டிபெண்டிங் ஆன் நம்ம அவன் கெபாசிட்டி. ஓகே, அதுலயே வந்து இந்த பேக் மோட்ல நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? 2 கப்ஸ். சோ 2 கப் மைதா. இதுலயே நான் எல்லாமே சோடா எல்லாமே ஆட் பண்ணிடுறேன், சோ தட் உங்களுக்கு ஈவனா இருக்கும். சரி. So 1 tablespoon baking powder. Okay. ஒரு tablespoon baking powder. And 1/4 teaspoon baking soda. அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலர் டீஸ்பூன் வச்சு மெஷரிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். And 1 teaspoon of salt. ஒரு டீஸ்பூன் சால்ட். இது ஸ்வீட் பிஸ்கட் கிடையாது, அதனால சால்ட்டியா இருக்கும், கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஃபைனலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து, ஆமா, சும்மா நம்ம ஜல்லடல பண்ணிக்கலாம், ஈவனா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகும், அதனால தான் பண்றேன் இது. ஸோ 2 கப் மைதா, அதோட 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன்
உப்பு ஒரு டீஸ்பூன். சில சமயம் இந்த சோடா பாருங்க கட்டி கட்டியா இருக்கும், அதனால தான் we do the. ஸோ இப்போ இதுல நம்ம பட்டர் ஆட் பண்ண போறோம். பட்டர் எவ்வளோ மேம் ஆட் பண்ணணும்? பட்டர் வந்து 6 tablespoons. ஓகே. ஸோ இதெல்லாம் ஓவர். நான் the hand messy பண்ணணும். ஸோ நல்லா கையால பிசைஞ்சு. ஆமா, அப்பதான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேக்கியா வரும். ஏன்னா பட்டர் மில்க் ஆட் பண்ண அப்புறம் ரொம்ப பிசையக்கூடாது. ஓ சரி. கொஞ்சம் அப்பதான் உங்களுக்கு crust கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கோம். பட்டர் வந்து நல்ல கோல்டா பட்டர் சேர்த்துருக்கோம். அதுவும் 6 tablespoons. கரெக்ட். 6 tablespoon அளவுக்கு பட்டர். ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்றீங்களா? ஆட் பண்ணலாம். இவ்வளோ போதுமா? போதும். ஜஸ்ட் பேலன்சிங் ஆக்ட் தான் அது கூட. நவ் பட்டர் மில்க் ஆட். ஓகே. ஸோ அந்த பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படி பிடிச்சா அப்படி இருக்கும். சரி சரி, அவ்வளவுதான். ஸோ அதனால தான் நீங்க சொன்னீங்க பட்டரை வந்து உருக வைக்க வேண்டாம். ஆமா இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த மோர் எப்படி இருந்துச்சுன்னு? ஆக்சுவலி தயிர் தான், யோகர்ட் மாதிரி இல்லாம யூஷுவல் நம்ம தயிர் எப்படி இருக்கோ அது இப்படிதான் இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஒரு பீட் பண்ணிக்கிட்டா ஓகே. மிக்ஸில நம்ம வந்து விப்பிங் இதுல வந்து பீட் பண்ணிக்கலாம். ஆமா. சோ இப்போ நீங்க சொன்ன அளவு எல்லாமே கரெக்டா இருந்தது இல்லையா? ஆமா. சோ இதுல வந்து எவ்வளவு இந்த தயிர் ஆட் பண்ணீங்க? 3/4 கப். 3/4 கப். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா அந்த அவங்க சொன்ன அந்த 2 கப் மாவுக்கு மைதாக்கு அந்த 3/4 கப் அந்த தயிர், அதோட வந்து அந்த 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருந்த அந்த பட்டர் எல்லாமே கரெக்டா இருக்கு. சாரி. ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் போர்டில் போடலாம். நம்ம இந்த மாவை நல்லா டஸ்ட் பண்ணிட்டு ஃப்ளோரை சோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பட்டரோட சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆமா. பட் ஆனா தயிர் அந்த தஹி சேர்த்த அப்புறம் அந்த மோர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப ஆமா மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு ஈவனா பிசைஞ்சாலே ஈவனா பிசைஞ்சா போதும். நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம் போர்டு. லிபரலாவே இருக்கட்டும். ஏன்னா இதுல நம்ம இது ரோல் பண்ணி கட் பண்ண போறோம். ஓ சரி. சப்பாத்தி மாவு அளவுலாம் வேணும் அவசியம் இல்லை. ரஃபா இருந்தா உங்களுக்கு நல்லா ஃப்ளேக்கியா வரும். ஓகே. நல்லா மெனுவர் பண்ற மாதிரி வந்துடுதுன்னா நம்ம we can start making. ஓகே. நல்லா இந்த மாதிரி அந்த மாவோட சேர்த்து நல்லா நம்ம இது பண்ணணும். ஆமா. சோ இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா பண்ணாதான் வந்து நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஒரு 2 தடவை நம்ம பண்ணிட்டோம்னா பிராக்டிஸ் ஆயிடும். பாருங்க மாவே எவ்வளோ இட்ஸ் ஈஸி டு மெனுவர் இல்லையா? ஆமா. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் ரொம்ப பர்ஃபெக்ட்டா அப்படி இருக்கணும் அவசியம் இல்ல. சோ இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்க broken-ஆ இருந்தா பரவாயில்ல. ஓகே. சோ ஒரு அளவுக்கு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 inch திக்னஸ்க்கு. ஓகே. இப்போ நம்ம